ஒரு இஞ்சி பூண்டு 4 பல் போட்டு நிறைய பல் போட்டாலும் குழம்பு எரிச்சலாக இருக்கும். 4 போட்டால் போதும். பெரிய பூண்டாக இருந்தால் 4, சின்னதாக இருந்தால் 6. இங்கே இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்காங்க, தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வெங்காயம் ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ எண்ணெய் சூடு பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ அப்பாயி ஆட்டுக்கால் குழம்பு செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கு வெங்காயம் போட்டிருக்காங்க, ஆட்டுக்கால் போட்டிருக்காங்க, அப்புறம் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. இப்போ அப்பாயே சொல்லுவாங்க மிளகாத்தூள் எவ்வளோ போட்டு. முதல்ல காலை தண்ணியில் அலசிட்டு காலை போட்டுறோன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில். அப்புறம் மிளகாங்கிறது கொஞ்சோண்டு போடணும், தனியாங்கிறது 2 ஸ்பூன் போடணும் ஒரு ஆட்டுக்கு. இல்லைன்னா கொஞ்சமாக செய்யணும்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். 2 ஸ்பூன் இப்போ போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, தக்காளி 1. அவ்வளோதான். தாளிக்கணும்னா எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் தாளித்து இதை கொஞ்சம் ஒரு கிளறி விட்டு நல்லா சுண்ட கிளறி விட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு அதை. எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? தண்ணி 2 டம்ளர் ஊற்றலாம். ஓகே, 2 ஊற்றலாம், 3 ஊற்றலாம், ஒன்றும் இது இல்லை. நல்லா வெந்துக்கும். வேகாத இதாக இருந்ததுன்னா நீட்டு போன மாதிரி இருக்கும், காலி வேகாத மாதிரி. இது வேகிற மாதிரி இருக்குது. இதுக்கு தேங்காய் போடணுமா? தேங்காய் வேண்டாம். குழம்பா இருந்தால் தேங்காய் போடணும். புளி ஊற்றணுமா? அதான் குழம்பா இருந்தால் புளி ஊற்றலாம், தேங்காய் ஊற்றலாம். இல்லைன்னா உப்பு சாறுன்னா குடிச்சிக்கலாம். அப்படியே சாதத்தில் ரசம் மாதிரி ஊற்றிப்போம். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? நல்லெண்ணெய். அதுக்கு அதில் போடும்போது தான் இப்போ செய்யும்போது போட்டு நான் செஞ்சு குக்கரில் வச்சுடுவேன். அவ்வளோ இறக்குறப்ப சிகில் நின்று விட்டு எடுத்துட்டு குடிச்சு பார்த்து இப்போலாம் சரியாயிடும். அப்படி இல்லைன்னா வடச்சட்டியில் திருப்பி விடுக்க கொதிக்க விட்டு அப்புறம் எடுத்து இடத்துல விட்டு இப்போ செய்யுங்க. அப்போ செய்யும்போது திருப்பி நான் பிடிச்சேன். குக்கரில் 4, 5 ஆட்டுக்கறி வெந்து கொண்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இறா தயாரிக்கப்படுகிறது.